உலக புகழ் பெற்ற தஞ்சை ஓவியக் கலையை பயிற்றுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு தங்களுடைய வாழ்வில் ஒளியேற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயிற்சி முடித்த பெண்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தஞ்சை ஓவியக் கலையை அனைவரும் கற்கவும், அதற்கான பயிற்சியின் போது தேவையான உபகரணங்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து பூம்புகார் நிறுவனம் சார்பில் தஞ்சையில் நடைபெற்று வரும் ஓவிய பயிற்சியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று வருகின்றனர். இவர்களில் பயிற்சி முடித்த பெண்கள் பங்கேற்ற கூட்டம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்றது. தஞ்சை ஓவியக் கலையை பயின்ற அனைவரும் தங்களுடைய சொந்த காலில் நிற்கும் வகையில் வருவாய் ஈட்டி வருவதை அடுத்து இதற்கு வழிவகை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். 100 மகளிருக்கான தஞ்சை ஓவியர் திட்டம், அது மூலமா நாங்க வெளியில வந்தோம். 8 மாசம் ஆச்சு. நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி இது ஒரு சொசைட்டியா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்க எல்லாருக்குமே நல்ல இன்கம் இது மூலமா இருக்கு. லோன் அவைல் பண்ணியிருக்கோம். அப்புறம் எக்ஸிபிஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். இது மூலமாக யூஸ்ஃபுல்லாக இந்த 8 மந்த்ஸுமே வந்திருக்கோம். நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். சிஎம் தேங்க் பண்ணுறோம். முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க. அது மூலியமா இல்லத்தரசியாக இருந்த நாங்கள் எல்லாருமே ஒரு தொழில் முனைவோராக ஆயிருக்கோம். நிறைய லோன் அவைல் பண்ணியிருக்காங்க. லோன் வாங்கி எல்லாருமே ஒரு நல்ல தொழில் முனைவராக இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. இல்லத்தரசியாக இருந்த நாங்களும் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணியிருக்கோன்றதுனால ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. இந்த கோர்ஸ் முடிச்சதுனால தான் நாங்கள் ஒரு நல்ல அச்சீவராக வந்திருக்கோம். இதுக்காக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம்.